புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரின் மீதும் அவர்களுடைய அடிச்சுவரை பிசகாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நாம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அருள் சாந்தி என்றென்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, சமீபத்தில் நாம் பார்க்கக்கூடிய சில விஷயங்கள், சில காட்சிகள், அதில் ஒன்று வெனிசுலா என்று சொல்லப்படக்கூடிய அந்த நாட்டில் மிகப்பெரிய ஒரு பூகம்பம் ஏற்பட்டு மிகப்பெரிய அளவில் சேதங்கள், உயிர் சேதங்கள், பொருள் சேதங்கள், ஒரு கணக்கில் படி சொல்வார்கள் 95,000 கோடி அதிலே அழிந்து விட்டது, நாசமாகிவிட்டது என்பதாக சொல்லப்படுகிறது. அப்போ இப்படி அதே போன்ற மனித உடல்கள் எத்தனை பேர்கள், 1000த்திற்கு 2000த்திற்கு மேற்பட்டவர்கள் அந்த இடிபாடுகளிலே, அந்த பூகம்பத்திலே அழிந்து போனார்கள் என்பதை நாம் நாளிதழ் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இப்படிப்பட்ட சோதனைகள் ஒவ்வொரு காலத்திலேயும் நல்லா ஏற்படுத்தி கொண்டேதான் இருக்கிறார். சில காலங்கள், கேப்புகள், ஒரு இடைவெளிக்கு பின்னால் இது போன்ற பூகம்பம், இது போன்ற சுனாமி, அது போன்ற மிகப்பெரிய ஒரு தீ விபத்து, இது மாதிரி சமூகத்தின் எங்காவது ஒரு இடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை ஏற்படுத்தி அல்லாஹ் தன்னின் பக்கம் கவனத்தை திருப்புவதற்காக வேண்டி இவ்வாறு செய்கிறார் என்பதாக குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்திலே பதிவு செய்கிறார். இதா லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹரி பிமா கஸபத் ஐதின் நாஸ் லியதீகஹும் பஅதல்லதி அமிலு லஅல்லஹும் யர்ஜிஊன். மனிதர்கள் அவர்கள் செய்யக்கூடிய பாவமான காரியத்தினால் சில நேரங்களில் நாம் பூமிக்கு மேலேயும் தரையிலேயும் கடலிலேயும் நாசத்தை நாம் ஏற்படுத்துகின்றோம், பரவ செய்து விடுகின்றோம். எதற்காக வேண்டி என்று சொன்னால், அவர்கள் செய்த அந்த பாவத்தை சுவைத்து பார்ப்பதற்காக வேண்டி, அதை அவர்கள் அனுபவிப்பதற்காக வேண்டியும், அதோடு மட்டுமல்ல அவர்களை திருத்துவதற்காக வேண்டியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்றுள்ள காரியங்களை செய்கிறான் என்பதாக குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உம்மத் இருக்கிறது, இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை மர்ஹூமா, ரஹ்மத் செய்யப்பட்ட உம்மத் என்பதாக அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்வார். காரணம் என்னவென்று சொன்னால், உலகம் முழுக்க பாவங்கள் பரவி இருந்தாலும் கூட, மனிதர்கள் அத்தனை பேர்களும் பாவங்களை செய்து கொண்டிருந்தாலும் கூட, அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தை அழிக்க மாட்டான் என்பதுதான் உம்மத்தை மர்ஹூமா, இது ரஹ்மத் செய்யப்பட்ட, கிருபை செய்யப்பட்ட ஒரு உம்மத் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாவங்கள் எல்லா இடங்களிலும் மலிந்திருக்கிறது, எல்லோரிடத்திலும் மலிந்திருக்கிறது, எல்லா துறைகளிலும் மலிந்திருக்கிறது, எல்லா இடத்திலும். ஆனால் முன்னால் வாழ்ந்த அந்த சமூகத்தை எல்லாம் நினைவு கூறுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், அந்த சமூகத்தார்கள் ஒரு பாவத்தை செய்கின்றார்கள், பிடிவாதமாக அந்த பாவத்தில் அவர்கள் இருக்கின்ற பொழுது அந்த சமூகத்தை எல்லாம் நாம் அழித்திருக்கின்றோம் என்பதாக ஒவ்வொரு சமூகத்துடைய வரலாறுகளை குர்ஆனிலே பல இடங்களிலே திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்வார். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள், வியாபாரம் செய்வதிலே அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அதிலே மோசடி செய்வார்கள். வியாபாரத்திலே கொடுக்கல் வாங்கலிலே மோசடி செய்யக்கூடியவர்கள். வாங்குகின்ற பொழுது நல்ல முறையில் அளந்து கூடுதலாக வாங்குவார்கள், விற்கின்ற பொழுது ஏமாற்றி என்ன செய்வார்கள்? குறைந்த அளவை மக்களிடத்திலே என்ன செய்வார்கள்? விற்பனை செய்வார்கள். இப்படி வியாபாரம் செய்த அவர்களுக்கு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இப்படி செய்யாதீர்கள், பூமியிலே குழப்பத்தை ஏற்படுத்தாதீர்கள், அல்லாஹ்விற்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். அவர்கள் கேட்கவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை அழித்தான் என்பதாக குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு
பதிவு செய்கிறார். எனவே மதியன் தேசத்தில் வாழ்ந்த அந்த சகோதரருக்கு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்று சொல்கின்ற அந்த நிகழ்வுகளை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். வலா தபஹுசுன் நாஸ, நிறுவையிலே நீங்கள் என்ன செய்கின்றீர்கள், மக்களுக்கு நீங்கள் நிறுத்து வாங்குகின்ற பொழுது அதிகப்படியாக நீங்கள் வாங்குகின்றீர்கள், கொடுக்கின்ற பொழுது நீங்கள் மோசடி செய்கின்றீர்கள். வலா தபஹுசுன் நாஸ அஷ்யாஉ வலா துஃப்ஸிது ஃபில் அர்தி பஅத இஸ்லாஹிஹா. அல்லாஹ் உங்களுக்கு இஸ்லாம் செய்வதற்காக வேண்டி என்னை அனுப்பியிருக்கின்றான், உங்களுக்கு நேர்வழி காட்டுகின்றேன், இதற்கு பின்னால் அது மாதிரி நீங்கள் செய்யாதீர்கள் என்று சொன்னதற்கு பின்னால் அவர்கள் மீண்டும் அதை செய்தார்கள். அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சமூகத்திற்கு பூகம்பத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி அவர்களை அழித்தான் என்பதாக குர்ஆனிலே பதிவு செய்கின்றார். அதே போன்று லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்வார். وَلُوطًا إِذْ قَالَ لِقَوْمِهِ أَتَأْتُونَ الْفَاحِشَةَ مَا سَبَقَكُم بِهَا مِنْ أَحَدٍ مِنَ الْعَالَمِينَ. லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தினருக்கு அவர்கள் சொன்னார்கள், أَتَأْتُونَ الْفَاحِشَةَ, இதற்கு முன்னால் யாருமே கொண்டு வராத ஒரு அருவருப்பான ஒரு செயலை நீங்கள் கொண்டு வருகின்றீர்களே, இது நீங்கள் என்ன செய்கிறீர்கள், உலகத்திலே அகிலத்திலேயே இதற்கு முன்னால் யாரும் இந்த மாதிரியான ஒரு பாவத்தை செய்யல, அந்த மாதிரியான ஒரு பாவத்தை நீங்கள் செய்கின்றீர்கள். அதாவது நீங்கள் ஆண்களிடத்தில் நீங்கள் செய்கின்றீர்கள். ஒரு ஆணிடத்தில் என்ன செய்கின்றார், தவறான சேர்க்கை, ஓரிரை சேர்க்கை என்ற அந்த பாவமான அந்த காரியத்தை அந்த சமூகத்தார்கள் செய்தார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறார். எனவே அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி அழித்தான் என்று சொன்னால், கல்மலையை கொண்டு அந்த சமூகத்தை அல்லாஹ் அழித்தார். பெரும் பெரும் கல்மலைகள் பொழிந்தது, அவர்கள் அழிக்கப்பட்டார்கள், நாசமானார்கள் என்பதை குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கின்றார். அதே போல சமூக கூட்டத்தினர்கள் அவர்களும் என்ன செய்தார்கள், அல்லாஹ்விடத்திலே அவர்கள் மாறு செய்தார்கள், அவர்கள் அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னாலும் தரக்கை ஃபஃஅல ரப்புக பிஆத், ஆத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அவருடைய சமூகத்தை நாம் எப்படி அழித்தோம் என்பதை நபியே நீங்கள் பார்க்கவில்லையா? அவர்கள் எப்படி இருந்தாலும் தெரியுமா, பெரும் பெரும் மலைகளை எல்லாம் உடைந்து அதிலே அவர்கள் வீடு கட்டுவார்கள். அப்படி ஒரு பெரும் பெரும் பலசாலிகளாக இருந்தவர்கள். அப்படி வாழ்ந்த அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் செய்தார்கள். அதோடு மட்டுமல்ல, அவர்கள் திமிரு பிடித்தவர்களாக, ஆணவம் கொண்டவர்களாக உலகத்தில் இருக்கிறார்கள். என்ன செய்தார்கள், அந்த மக்களை மற்றவர்களை என்ன செய்ய துன்புறுத்துவதை, நாகத்தான் என்னது உயர்ந்தவர்கள், அவர்களை தாண்டி மற்றவர்கள் என்ன செய்ய துன்புறுத்துறது. அப்புறம் அந்த கூட்டத்திற்கு வந்த அந்த நபி சொன்னார்கள், இப்படி எல்லாம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பாவமான காரியங்கள் நீங்கள் செய்யக்கூடாது என்பதாக சொல்லி காட்டுகின்ற பொழுது அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே எங்களை மாதிரி சக்தியான மனிதர்கள் யாரும் இல்லை, லம் யுக்லகு மிஸ்லுஹா ஃபில் பிலாத், அகிலத்திலேயே எங்களை போல இது மாதிரியான ஒரு படைப்பு எல்லாம் இது மாதிரியான ஒரு படைப்பு படைக்கப்பட்டது கிடையாது. எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, அவர்களுடைய மக்களாக இருக்கட்டும், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்களாக இருக்கட்டும், அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் கொடுக்காத ஆற்றல் சக்தியை அல்லாஹ் யார் கொடுத்தார், சமூக கூட்டம், ஆது கூட்டத்தினருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்தார். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் எல்லை மீறியதனால் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு என்ன செய்தான் என்று சொன்னால், கடுமையான புயல் காற்றை அல்லாஹ் வீசினார். 7 இரவுகள் 8 பகல் தொடர்ந்து காற்று வீசியது. முதல்ல அந்த நபி சொல்லும் போது சொன்னார்கள், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய வேதனை வரப்பொழுது அப்படின்னு சொன்ன உடனே அதெல்லாம் வந்தா பார்த்துக்கலாம் அப்படின்னு, வந்தா பார்த்துக்கலாம். அப்ப என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய வேதனை முதலாக வருகின்ற போது லேசான ஒரு காற்று வந்தது. காற்று வருகின்ற போது தலையில் உள்ள தொப்பி தலைப்பால கீழே விழுகிற மாதிரி துண்டெல்லாம் கீழே விழுகுது. அப்படியே தொடச்சி தூக்கி போட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஏனடமாக கேட்டாங்க, இதான் உங்க ரப்பருடைய ஆற்றலா, இதான் உங்களுடைய ரப்ப என்னது எங்களை அழிக்கக்கூடிய சொன்னாலே, இதானா உங்களுடைய ரப்புடைய சக்தி அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு பின்னால் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அந்த காற்றினால் அவர்கள் சின்ன பின்னமாக போனார்கள். காற்றினால் சின்ன பின்னமாக அழிந்து போனார்கள். அந்த சமூகம் என்று சொன்னால் அது ஆது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சமூகம் தான் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கின்றார். அதே போல
சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தை அல்லாஹ் அழித்தான் என்று குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்தார்கள். அல்லாஹ் அவர்களுடைய கேட்டதின் அடிப்படையில் ஒரு ஒட்டகத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். மலையில் இருந்து ஒரு ஒட்டகம் வெளியே வருகிறது, அதை அறுத்தார்கள், அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளானார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஒரே ஒரு சத்தத்தை கொடுத்து அவர்களை அல்லாஹ் அழித்தார். ஒரு சத்தம் தான், அந்த சத்தத்தை தாங்க முடியாமல் அத்தனை பேருக்கு அழிந்து போனார். இப்படி ஒவ்வொரு நபிமார்களும் அந்த நபிமார்களை சார்ந்த அந்த சமூகம் அழிந்து போனதை எல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறார். அப்படி இந்த உம்மத்தை முஹம்மதியாவை முழுமையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழிக்க மாட்டார். இந்த உம்மத்து முஹம்மதியா என்ன பாவங்கள், அத்தனை பாவங்களை செய்கிறது. ஆது கூட்டத்தினர்கள் செய்த பாவத்தை இந்த சமூகம் செய்கிறது. லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த கூட்டத்தினர் செய்த பாவத்தை இந்த சமூகம் செய்கிறது. வியாபாரத்தில் மோசடி செய்யவில்லை அந்த சமூகம் எல்லாம் செய்கின்றது. எல்லா நபிமார்கள் செய்த அந்த கவுமுகள் செய்த கூட்டத்தில் செய்த அந்த பாவங்களை எல்லாம் இந்த சமூகத்தில் உள்ள அத்தனை பேர்கள், அந்த சமூகத்தில் உள்ள பல பேர்கள் அந்த பாவங்கள் அத்தனை பாவங்களும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவினுடைய பரக்கத்தினால் இந்த உம்மத்தை முழுமையாக அல்லாஹ் அழிப்பதில்லை. ஆனால் சில நேரங்களில் இந்த பாவமான காரியங்கள் நிகழ்கின்ற பொழுது அவர்களை தன்பால் திருப்புவதற்காக வேண்டிதான் இது மாதிரியான பூகம்பங்களை, இது மாதிரியான சுனாமி போன்ற இயற்கை சீற்றங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி இந்த சமூகத்திற்கு ஒரு பயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்துகின்றார். எனவே இதனால் ஏற்படுகின்ற பொழுது மக்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு அச்ச உணர்வு ஏற்படும். ஆஹா, அல்லாஹ்வுடைய தண்டனை வருது, நாம என்ன செஞ்சோம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு பயம் வருவதற்காக வேண்டிதான் அல்லாஹ் இது கொடுக்கிறார். ஒரு நோய் வந்த உடனே எத்தனை பேர்கள் கலங்கி போனோம், எத்தனை பேர்கள் பதறி போனார்கள். கொரோனா என்ற இந்த நோய் வருகின்ற பொழுது எத்தனை பேர்கள் பதறி போனோம், எத்தனை பேர்கள் அதில் மூத்தாம் போனவர்கள் எத்தனை பேர்கள். அப்ப இந்த சமூகத்தில் அந்த நேரத்துல பார்த்தோம் சொன்னா தொழாதவர்கள் வீட்டில் உட்காந்து தொழ ஆரம்பிச்சிட்டாரு. பள்ளிவாசலுக்கே வர மாட்டாரு, தொழ மாட்டாரு. என்ன செய்யறாரு? வீட்டுல தொழ ஆரம்பிச்சிட்டாரு. வீட்டுல என்ன செய்ய? ஓத ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு பயபக்தியா என்ன செய்ய? கையில தஸ்பீஹ் எடுத்து ஓத ஆரம்பிச்சிட்டாரு, தஸ்பீஹ் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. எப்போ அந்த கொரோனாவுடைய அந்த நோய் நம்மளை விட்டு போயிடுச்சோ திரும்பவும் என்ன செய்ய மனிதர்கள் பழைய நிலைமைக்கு போயிட்டார். பழைய நிலைமைக்கு தொழில் அசால்ட்ட விடக்கூடியவர்களாக, அப்ப பாவமான காரியங்கள் செய்யக்கூடிய, துணிந்து செய்யக்கூடியவர்கள் மாறிவிட்டார். அப்ப என்ன காரணம் என்று சொன்னால் அல்லாஹ் இது போன்ற இந்த இயற்கை சீற்றங்களை, அழிவுகளை ஏற்படுத்துகின்ற பொழுது அல்லாஹ் தன்னைப்பால் அந்த அடியானை திருப்புவதற்காக வேண்டி செய்கின்றார். அல்லாஹ்வுடைய சிந்தனை அந்த நேரத்தில் இருந்த அல்லாஹ் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கான். அந்த நேரத்துல எனக்கு கொரோனா வந்துருச்சு, நாமும் மூத்தாக போக வேண்டிய சூழ்நிலை, கடுமையான அந்த சூழ்நிலை இருக்கு, அல்லாஹ் என்னை காப்பாத்திருக்கான். எனவே இனிமேல் அந்த பாவத்துல நான் செய்ய மாட்டேன், அதை நான் தவிர்த்து கொள்வேன் என்று நாம் என்ன செய்யணும், அதிலிருந்து திருந்த வேண்டும் என்பதற்காக வேண்டியதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லஅல்லஹும் யர்ஜிஊன், அவர்கள் திரும்ப வர வேண்டும் என்பால் அவர்கள் திரும்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி இது மாதிரியான கஷ்டங்களை, சிரமங்களை நாம் ஏற்படுத்துகிறேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறார். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமூகத்தை அவர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக இம்மாதிரி காரியங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்கின்றார். அதே நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? மக்களிடத்திலே நல்ல முறையிலே நாம் நடந்து கொள்ள வேண்டும். கிருபை உள்ளவர்களாக, கிருபை காட்டவர்களுடைய நாம் நடந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், லா யர்ஹமுல்லாஹு வல்லா யர்ஹமுன் நாஸ். ஒரு சமுதாயம் அடுத்த மக்களுக்கு அவர்கள் இரக்கம் காட்டவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வும் அவர்கள் மீது இரக்கம் காட்ட மாட்டார். அப்படின்னா அல்லாஹ் அவர்களை அழிப்பதற்கு துணிந்து விடுவார். அவர்கள் என்ன செய்ய மாட்டான், சரி போனா போது, பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு எல்லாம் விட்டுட மாட்டான். அப்போ நீ அடுத்தவர்கள் மீது இரக்கம் காட்டாமல் நீ நடந்தால் உனக்கு அழிவு என்பது ஏற்படும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களிலே நல்லோர்கள் சாலிஹீன்கள் எல்லாம் இருக்கின்ற பொழுது எங்களுக்கெல்லாம் அழிவு ஏற்படுமா யா ரசூலல்லாஹ் என்று கேட்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஅம், ஆம் ஸைனப் பின்த் ஜஹ்ஷ், ஆம், கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய அந்த அழிவு என்பது நல்லோர்கள் இருக்கின்ற பொழுதும் ஏற்படும். எப்பொழுது தெரியுமா? இதா கஸுரல் கபஸ, பாவங்கள் அதிகப்படுத்தி விட்டால், பாவங்கள் அதிகமாகி விட்டால் இந்த மாதிரியான தண்டனைகள் வரும், அழிவுகள் ஏற்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமூகத்தை பாதுகாப்பானாக.
நாம் பாவமான காரியங்களை விட்டு பாதுகாத்து அல்லாஹ் ரசூலின் பக்கம் திரும்பக்கூடிய நல்லோர்களாக, சாலிஹீன்களாக, முத்தகீன்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அனைவரும் வாழ தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.